கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே லேவியாராகமம் 26:7, உங்கள் சத்துருக்களை துரத்தி விடுவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அதிகாரம், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வீரம், தைரியம், பாதுகாப்பு, சத்துருக்களை எதிர்த்து நிற்கத்தக்கதான திராணி, இப்படிப்பட்ட பல நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளித்ததை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்ததை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக அமைகிறது. அன்பானவர்களே, எப்பொழுதுமே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பாதுகாப்பை கொடுப்பதும் மட்டும் அல்லாமல் சத்துருக்களையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருப்பதற்கு அவர்களுக்கு தேவையான அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை, அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமத்தை, அப்படிப்பட்டதான எதிர்த்து நிற்கிறதான திராணியை, அதே போல தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் தம்முடைய சாயலாய் ரூபத்தில் படைக்கப்பட்ட நாம் ஒரு கோழைகளாக இல்லாதபடி சத்துருவை எதிர்த்து நின்று தைரியமாக நிற்கத்தக்கதான அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இது பழைய உடன்படிக்கை நாட்களிலே நடந்தது. இன்றைக்கு நாம் கத்தி எடுத்து பட்டயத்தை எடுத்து சத்துருக்களை விரட்டி விடுகிறதற்கு தேவன் அனுமதி கொடுக்கலை. அப்படிப்பட்ட ஒரு காலம் அல்ல இது. அதற்கு மாறாக நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் ஆவிக்குரிய யுத்தம்தான். கண்ணுக்கு புலப்படாத அந்த அசுத்த ஆவி, தீய சக்தியின் மீது தான் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் நாம் அவற்றை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் அதற்கேற்ற பலனை, சத்துவத்தை, ஞானத்தை தம்முடைய வார்த்தையின் மூலமாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நமக்கு இந்த பூமியிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை, ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கிறபடினால் பரிசுத்த ஆவியானவரோட துணை நின்று நாம் சத்துருக்களை எதிர்த்து நிற்க முடியும், துரத்தி விட முடியும், விரட்டி அடிக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகளாகிய நாம் முதலாவது நமக்கு இருக்கிற அடையாளமே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று. நமக்கு சத்துருவானவன் என்று சொல்லக்கூடியது மனிதன் அல்ல, பிசாசு தான் நமக்கு சத்துரு. ஆகவே அவர்கள் பிசாசை துரத்துவார்கள் என்று ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, உங்களுக்கு வரக்கூடியதான அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமே சத்துருவாகிய பிசாசு தான். ஆகவே அந்த பிசாசை நாம் எதிர்கொண்டு ஜெயிப்போம் நிச்சயமாக. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால, அவருடைய வார்த்தையின் வல்லமையால் நாம் பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும், துரத்தி அடிக்க முடியும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருங்கள். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு இத்தனை போராட்டங்களும் பிரச்சனைக்கும் காரணம் சத்துருவாகிய பிசாசு என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். மனிதனை முன்பாக நிறுத்தாதீர்கள். அந்த மனிதனை பிசாசு பயன்படுத்துகிறான். ஆகவே அதற்கு ஆணிவேராக இருப்பது பிசாசின் தந்திரங்களும் சூழ்ச்சிகளுமே. ஆகவே சத்துருவை எதிர்த்து நிற்க இயேசு கிறிஸ்துவின் நாமமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தையும் போதும். நமக்கு அவனை விரட்டி அடிக்கலாம், வெற்றி காணலாம். தைரியமாக அவருடைய நாமத்தை பயன்படுத்துவோமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். நான் சத்துருவை, பிசாசை எதிர்த்து நின்று துரத்தி விடுவதற்கு தேவன் எனக்கு அபிஷேகத்தை, அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார் என்ற வெளிச்சத்தோடு பிள்ளைகள் வாழட்டும். தனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, வார்த்தையினால வெற்றி மேல் வெற்றியை பெற்று சுகமாய் வாழட்டும். ஆயுதங்களை பயன்படுத்தட்டும். உங்கள் நாமம் அதில் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளும் அவர்களுக்கு சத்துருவின் மீதான வெற்றியினாலாய், விடுதலை நாளாய் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.